வணக்கம். ரிஷபராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 11ஆம் தேதி மே மாதம் 2025 குரு பகவான் பெயர்ச்சி பெறுவார். ரிஷபராசியான உங்களுக்கு குரு பகவான் 2 ஆண்டு காலமாக 2 வருஷமாக பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து வந்த குரு பகவான். குரு பகவான்னா பொருளாதாரம், பணம் கொடுக்கல் வாங்கல், அதிகப்படியான வருமானம் வர்றது, அது மட்டும் இல்லாமல் செய்கிற தொழிலில் லாபம், வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம், குடும்பத்தில் சந்தோஷம், நோயில்லாத வாழ்க்கை, உண்ண உணவு, உடுத்த உடை, இது எல்லாமே நல்ல நிலையில் கிடைக்க நமக்கு வேணும்னா குரு பகவான் பெயர்ச்சி பெற்று அமரும்போது நல்ல இடங்களில் இருக்கணும். நல்ல இடம்னா எது? ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11. இந்த 5 இடங்களில் குரு பகவான் பெயர்ச்சி பெற்று அமர்ந்தால் நற்பலன்களை கட்டாயம் தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த 5 இடங்களை தவிர்த்து ராசிக்கு 3, ராசிக்கு 4, ராசிக்கு 6, ராசிக்கு 8, ராசிக்கு 10, ராசிக்கு 12 ஜென்ம ராசி, அதாவது உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது கெடு பலன்களை மட்டும்தான் செய்வார். இப்போது ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி விரய குருவாக இருந்தார். விரய குருன்னா என்ன? காசு பணம் செலவாகிறது. காசு பணம் எதுக்கு தான் செலவு பண்ணுறோன்னு தெரியல, ஆனால் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருமணம் செய்கிறதோ, வீடு கட்டுறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உடல்நிலையை பாதுகாப்பு செய்கிறதோ, இல்லை எதையாவது முதலீடு செய்து பணத்தங்களை விரயம் செய்துக்கிட்டே இருக்கணும். அது நோயாக இருந்தால் கூட குணப்படுத்தலாம். இப்படி விரயங்களை 12 கொடுத்துட்டு காசு பணமே இல்லாத ஒரு தனி மனிதனாக நிற்க வைப்பது 12. நீங்கள் செய்கிறது மொத்தமே விரயமாக இருக்கும். கையிருப்பை கரைச்சிடுவார். அதுக்கப்புறம் ஜென்ம ராசியில் இப்போ இருக்கிறார் இல்லையா, இது ஜென்ம ராசி. அப்படி ஜென்ம ராசியில் இருக்கும்போது காசு பணத்தை நாம் வீணாக அழித்தது எவ்வளவு தவறுன்னு உங்களை உணர வச்சுருப்பார். செலவு பண்ண வைக்கிறதும் அவர் தான். அதை நினச்சி நாம் நமக்காக அதை சேர்த்து வைக்காத போனது தவறுன்னு உணர்த்துவதும் குரு பகவான் தான். ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஒரு இடத்துல அமைதியாக இருக்க முடியாது, ஒரு ஊர்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது, குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாகவும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தால் வீணான அலைச்சல், வீணான மன உளைச்சல், செய்கிற தொழிலில் தேவையில்லாத குழப்பமோ, அந்த வருமானம் வர்றதுக்குள்ளெல்லாம் போதும் போதும் என்கின்ற சொல்கிற அளவுக்கு கஷ்டங்களை கொடுப்பார். அதிகப்படியான வேலை சுமையை கொடுப்பார். தாங்க முடியாத குடும்ப சுமையை கொடுப்பார். சிறு வேலையை கூட அதிகமாக உழைத்தும் அதில் வருமானத்தை குறைத்து கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒருத்தருக்கு நோய் வரும். அந்த நோயை குணப்படுத்தி முடிக்கிறதுக்குள்ளெல்லாம் இன்னொரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ளெல்லாம் இன்னொரு பிரச்சனை. இப்படி பிரச்சனைகளில் சிக்கி தவிக்க வைப்பது தான் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தால். தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதகம். தசாவே சரியில்லைன்னா நான் சொன்னதை விட இன்னும் அதிகப்படியான தொல்லைகளாக இருந்திருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சில ஞாபகம் வரும். குரு பகவான் தான் ஜென்ம ராசியிலிருந்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ராகு கேதுக்களாவது நல்லது செய்திருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்வி. ராகு பகவான் 11 இருந்தார். குரு பகவான் உங்களுக்கு தந்து வந்த
பல கெடு பலன்களை தடுத்து உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை செய்ய முடிஞ்சதுன்னா அது ராகு பகவான் கேது பகவானை தவிர சனி பகவான் கூட உங்களுக்கு செய்யலை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 10 சனி பகவான் அமரும்போது தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் தொழில் மாற்றமும், செய்கிற தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்காக போகிறது, அந்த தொழிலில் நிம்மதியில்னா இன்னொரு தொழிலுக்காக போகிறது, இல்லை வேறு வழி இல்லாமல் அந்த தொழிலில் வரக்கூடிய அந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் காசு பணம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குறவர். சனி பகவான் வாழ்க்கையில் முன்னேற்ற வழிகளுக்கு அவ்வப்போது வழிகாட்டுவார். 2 கிரகமும் உங்களுக்கு கெட்ட இடத்தில் இருந்ததால் ராகு பகவானும் கேது பகவானும் தான் நீங்கள் சரிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தொல்லைகளும் துன்பங்களும் வந்தாலும் அதை தடுத்து உங்களை இதனால் வரையில் காப்பாற்றி வந்தது ராகு கேதுக்கள் மட்டும்தான். தசா நல்லா இருந்தால் பெருசாக ஒன்றும் கஷ்டம் சொல்லியிருக்க முடியாது. தசா சரியில்லாதவங்க கஷ்டங்களை சொல்கிறதுக்கு நேரமே இருக்காது, அவ்வளவு துன்பமாக இருந்திருக்கும். இப்போது குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து விலகி 2ஆம் ராசிக்கு வருவார். 2ஆம் ராசி என்பது குடும்பம், வாக்கு, தனம். இதனால் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளை ஈடு செய்வார், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார். பொருளாதாரம் இனிமேல் நீங்கள் நினைத்த அளவிற்கு வருமானம் வரும். இதனால் வரையில் உங்களுக்கு வராமல் தடுத்திருந்த காசு பணமும் கூட தடையில்லாத வருமானமாக வந்து சேரும். கையிருப்பு கரைந்திருந்தால் இனிமேல் கையிருப்பு உயரும். நீங்கள் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தொழிலில் அனுபவித்து வந்திருந்தால் இனிமேல் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் தொழில் நல்லபடியாக நடக்கும், வருமானம் வரும். நீங்கள் எல்லா வகையான சுப நிகழ்ச்சிகளும் தடையாக இருந்திருந்தால் தடையில்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணமும் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வேலையும் நல்லபடியாக நடந்து கை நிறைய காசு பணம் வரும். இது குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் ஒரு சில மாதங்களில் ஒரு வருஷத்தில் மாறிடுறார் இல்லையா. மாறினோன்னே திரும்பவும் அது பிரச்சனையாகத்தான் போகும். ஆனால் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 வருஷமாக கஷ்டங்களை கொடுத்து வந்திருந்தால் முன்னேற்றத்துக்கு வழி கொடுப்பார். அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்குண்டான வழிகளை குரு பகவானால் நீங்கள் பெறலாம். எந்த கிரகம் எப்படி மாறினாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் சந்தோஷமும் மன நிறைவும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டியது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்தால் தான். தசாவே வலிமையாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் குரு பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் வெற்றி, அதற்கு பிறகு திரும்பவும் பிரச்சனை. குரு பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் வருமானம் வரும், அதுக்கப்புறம் திரும்பவும் பிரச்சனை. இப்படி நல்ல இடங்களுக்கு குரு பகவான் வரும்போது லாபங்களும் சந்தோஷமும் பண வருமானமும் கொடுத்து, கெட்ட இடங்களுக்கு போகும்போது அதை தடுப்பார் அல்லது கெடுப்பார். ஆகையால் இது நல்ல நேரம். 2 வருஷமாக இருந்து வந்த பிரச்சனைகளை முற்றிலும் அந்த பிரச்சனைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியது கொஞ்சம் கெட்ட நேரமாக இருக்கிறதுனால இப்போவே உங்களை காப்பாற்றிக்கிற வழியை நீங்கள் முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்தால் இந்த காலகட்டத்தில் முடிவெடுங்க, அடுத்து வரக்கூடியதை பெருசாக பாதுகாக்கிற மாதிரி உங்களை காப்பாற்றிக்கலாம். இப்படி செய்து வந்தாலே ரிஷபராசி மட்டுமல்ல, மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களும் மிகவும் நல்ல நிலையில் இருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.